பூசணிக்காய் வச்சு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான கிரேவி பண்ணலாமா? வாங்க. கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஊற வச்சுக்கலாம். பூசணிக்காவை தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையே கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதும் கட் பண்ணி வச்ச பூசணிக்காய், இது கூடவே ஊற வச்சிருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வர அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். குக்கர் விசில் வரட்டும். அதுக்குள்ளே வறுத்து வச்ச வேர்க்கடலையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். வேஸ்ட் பண்ணிடாதீங்க, எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சு உரிச்சு சாப்பிடுங்க. பம்கின் சீட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பல்ஸ் மோட்ல அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ப்ரெஷர் இறங்கினோடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு. ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மேஷ் பண்ணி விடுங்க. நம்ம சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி தானே பண்ண போகிறோம், அதனால மேஷ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மேஷ் ஆனதுக்கப்புறம் வறுத்து அரைச்சி வச்ச வேர்க்கடலையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு கொஞ்ச நேரம் இதோட பச்சை ஸ்மெல் போகட்டும். 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு தாளிப்பு வானல் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை, இடித்து வச்ச பூண்டு, இது கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகாய், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை அந்த கிரேவியோட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி. இப்போது இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பம்கின் கிரேவி ரெடி. சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பூசணிக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்ககிட்ட அடிக்கடி விரும்பி கேட்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.